கிறிஸ்துவுக்குள் பிரியமான எல்கிபோர் அர்பன் மினிஸ்ட்ரி நேயர்களே, உங்கள் யாவரையும் மற்றும் ஒரு நல்ல பாடத்தில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலாண்டு முழுவதும் கொரிந்தியருக்கு எழுதின 1, 2 நிருபங்களிலிருந்து நம்ம தொடர்ந்து பாடங்களை படித்து கொண்டு வருகிறோம். அந்தபடியாக இந்த வாரத்தினுடைய பாடம் எண் 5, எல்லாம் தேவ மகிமைக்காக என்ற தலைப்பின் கீழாய் நம்ம பாடங்களை படிக்க இருக்கிறோம். இந்த பாடங்களை நமக்கு விலக்களிக்கத்தக்கதாக போதகர் கென்னடி மார்ட்டின் அவர்கள் நம்மோடு கூட இருக்கிறார்கள். அவர்களையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்றுக் கொள்வோம். பரிசுத்த ஆவியானவருடைய ஏற்படுத்தலுக்காய் நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் பரலோகத்தின் அன்பு தகப்பனே, இப்படி சமூகத்தில் இன்னொரு பாடத்தை படிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை எழுந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளினுடைய பாடத்தை நாங்கள் படிக்கும்போது பரலோகத்தின் ஆண்டவரே, எங்களை தர்த்தியாகத்தோடு ஒப்பு கொடுத்த பிள்ளைகளாய் எல்லாம் உம்முடைய மகிமைக்காக நாங்கள் செய்யக்கூடிய காரியங்களாக இருக்கலாம், உண்ணக்கூடிய உணவாக இருக்கலாம், பேசக்கூடிய வார்த்தைகளாக இருக்கலாம், எல்லாமே தேவனுடைய மகிமைக்காக செய்ய எங்களை தத்தம் செய்யத்தக்கதாக இந்த நாளினுடைய பாடம் எங்களுடைய இதயத்தோடு கூட எங்களுடைய நினைவுகளோடு கூட பேசும்படியாய் உங்களுடைய பாத்திரை கெஞ்சுகிறோம். அந்த பாடங்களை விலக்களிக்க போகிற போதகரை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. கிறிஸ்து இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பாஸ்டர், கர்த்தருடைய கிருபையினாலே நம்ம 5வது பாடத்திற்கு வந்திருக்கிறோம். போன வாரத்தில் திருச்சபைக்குள்ளாய் இருக்கக்கூடிய ஒரு சில பாவங்களை நம்ம டச் பண்ணோம். இந்த வார பாடமும் அதில் ஒரு பகுதியாக இருக்கிறதாய் நம்புகிறேன். இந்த வார பாடத்திற்கான ஒரு முன்னுரையும் மன்னவசம். இந்த வார பாடம் எல்லாம் தேவ மகிமைக்காக என்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் தேவ மகிமைக்காக என்று சொன்னால் நாம் செய்கின்ற எல்லாவற்றிலும் தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும், அல்லது பொது வாழ்க்கையாக இருந்தாலும், நாம் செய்கின்ற காரியங்கள் ஆண்டுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். மற்றவர்களுக்கும் அது பிரயோஜனமுள்ளதாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் மீது ஒரு அன்பை செலுத்தக்கூடிய காரியமாக அது இருக்க வேண்டும் என்பது தான் இந்த வார பாடத்தினுடைய ஒரு மைய கருத்தாக அது இருக்கிறது. குறிப்பாக கடந்த வாரத்தில் நம்ம 5 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் அதில் பாலியல் ஒழுக்கக்கேடை குறித்து படித்தோம். அந்த பாலியல் ஒழுக்கக்கேடை குறித்து படிக்கின்ற பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த பாவத்திலிருந்து நீங்கள் விலகி ஓட வேண்டும். ஏனென்று சொன்னால் உங்களுடைய சரீரம் என்பது பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாக இருக்கிறது. அதனால் நீங்கள் அந்த பாலியல் ஒழுக்கக்கேடு, அந்த வேசித்தனம், விபச்சாரம், அதிலிருந்து நீங்கள் விலகி ஓட வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார். அதனுடைய தொடர்ச்சியாக அவருக்கு மீண்டுமாக நிருபங்கள் எழுதப்பட்டு அந்த நிருபங்களில் ஒரு சில கேள்விகள் கேட்கப்படுகிறது. கொரிந்து பட்டணத்தின் சபையில் காணப்பட்ட பிரச்சனைகள் ஒரு கடிதத்தின் வாயிலாக அதை பெறுகிறார். அதை நம்ம 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் தெரிந்து கொள்ள முடியும். அந்த வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால், ஸ்திரீயை தொடாமல் இருப்பது மனுஷனுக்கு நல்லது அப்படி சொல்லி அந்த வேசித்தனத்தை குறித்து அதற்கான ஆலோசனையை அங்கே கொடுக்கறத நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம், இந்த 2 அதிகாரங்களிலே காணப்படுகிற அந்த மிக முக்கியமான பாவங்களில் ஒரு பாவம் வேசித்தனம், விபச்சாரம். அதிலிருந்து நீங்கள் விலகி ஓடுங்கள் என்று 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்க முடியும். அதையும் வாசிக்கிறேன். வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாய் இருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வாரம் 2 அதிகாரங்களிலே மிக முக்கியமான ஒரு பாவத்தை குறித்து அறிமுகப்படுத்துகிறதை பார்க்க முடியும். அந்த பாவத்திற்கும் நீங்கள் விலகி ஓடுங்கள். விக்கிரக ஆராதனை ஒன்று, விக்கிரகங்களுக்கு படைத்த காரியங்கள், இந்த விக்கிரக கோவிலில் நடக்கிற நிகழ்ச்சிகள், அங்கே பலியிடப்படுகிற மிருகங்கள், அந்த மிருகங்களுடைய மாம்சம், அது எப்படி, அதை நம்ம புசிக்கலாமா புசிக்கக்கூடாதா, அந்த விக்கிரகத்திலிருந்து நாம் எப்படி விலகி ஓட வேண்டும் என்பது தான் இந்த வார பாடத்தினுடைய படிப்பாக இருக்கிறது. இப்போ இந்த 2 பாவமும் எப்போது வேதாகமத்தை படித்தாலும், ஒன்று இந்த விபச்சாரம், அடுத்து பார்த்திங்கன்னா இந்த விக்கிரக ஆராதனை, இது 2 பாவமும் பார்த்திங்கன்னா ஒன்றோடு ஒன்று இணைந்தே பிரதிபலித்து காணப்படுகிறதா இருக்கிறது வேதாகம் முழுவதும். அதோடு கூட இல்லாமல் இது 2க்கும் ஒரு தொடர்பு இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மணவாளனாகவும் திருச்சபை மணவாட்டியாகவும் வேதாகமும் சித்தரிக்கிறது. அப்போ இந்த திருச்சபை அந்த மணவாளனை விட்டு வேறு போலியான உபதேசங்களுக்கும் அல்லது வேறு
கள்ள மார்க்கத்திற்கும் செல்லுகிற பொழுது, கள்ள உபதேசங்களிலே இந்த திருச்சபை வந்து மூழ்கி இருக்கிற பொழுது அது வந்து வேசித்தனத்திற்கு ஒப்பாய் காணப்படுகிறதை பார்க்க முடியும். அதுதான் வந்து 2 சபையை குறித்து வெளிப்படுத்தலில் படிக்க முடிகிறது. ஒன்று வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் ஒரு மீதமான சபையை படிக்கலாம். வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்தில் ஒரு சபை இருக்கிறது, அந்த ஸ்திரீ வந்து வேசித்தனம் பண்ணினாள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். அப்போ தேவனை மெய்யான தேவனை வழிபடுவதற்கும் விக்கிரகத்தை வழிபடுவதற்கும் ஒரு மணவாளனோடு சேர்ந்து வாழ்வதற்கும் விபச்சாரம் செய்வதற்கும் ஒரு ஒப்பினையை நம்ம வந்து இங்கே பார்க்க முடியும். அப்போ இந்த 2 பிரச்சனைகளை கொரிந்து பட்டணத்து விசுவாச மக்கள் இதில் கடந்து போகிறதை பார்க்க முடிகிறது. அதற்கான ஆலோசனையை சொல்லுகிறார். 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் இதிலே வந்து வேசித்தனம், பாலியல் ஒழுக்கக்கேடு அதற்கான ஆலோசனை வருகிறது. அதே போல் 8ஆம் அதிகாரத்திலிருந்து 10ஆம் அதிகாரம் வரைக்கும் இந்த விக்கிரகத்திற்கு படைத்தவைகளை குறித்ததான அதை புசிக்கலாமா வேண்டாமா, அதை புசிப்பதினாலே வருகிற நன்மை என்ன, அதை புசிக்காமல் இருக்கிறதுனால வருகிற நன்மை என்ன, தீமை என்ன என்பதை குறித்து இந்த 2 அதிகாரங்களில் பிரித்து காண்பிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. எப்படி 1 கொரிந்தியர் 6:18 வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள் என்று ஒரு அறிவுரை கொடுத்தாரோ, அதே போல் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தில் இந்த விக்கிரகத்திற்கும் விலகி ஓடுங்கள் என்று அங்கே சொல்கிறதை பார்க்க முடியுது. ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள் என்று அங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். இப்போ இந்த திருச்சபை கொரிந்து பட்டணத்து விசுவாசிகள் இந்த விக்கிரக கோயிலிலே சென்று அங்கே விக்கிரகங்களுக்கு படைத்தவற்றை வந்து சாப்பிடுவதும், அந்த நிகழ்ச்சிகளில் அந்த விருந்துகளில் கலந்து கொள்கிற ஒரு காரியத்திலும் ஈடுபடுகிறார்கள். அதே நேரத்தில் ஆலயத்திற்கு வந்து தேவனை தொழுகை செய்கிறதையும் அங்கே செய்கிற காரியத்தையும் பார்க்க முடியுது. இதுதான் எரேமியா 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நீங்கள் திருடி, கொலை செய்து, விபச்சாரம் பண்ணி, பொய்யானையிட்டு, பாகாலுக்கு தூபம் காட்டி, நீங்கள் அறியாத அந்நிய தேவர்களை பின்பற்றி. பாருங்கள், அது ஒரு விக்கிரக ஆராதனை அங்கே வருகிறது. நீங்கள் வந்து பொய் சொல்கிறீங்க, பாகாலுக்கு தூபம் காட்டுகிறீர்கள், நீங்கள் அறியாத தேவர்களை பின்பற்றி பிற்பாடு வந்து என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயத்திலே எனக்கு முன்பாக நின்று இந்த அருவருப்புகளை எல்லாம் செய்வதற்காக விடுதலை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிறீர்களே என்று அங்கே சொல்லுகிறதை பார்க்க முடியுது. அப்போது தேவனால் அந்த திருச்சபைக்கு பெற்ற ஒரு விடுதலையை அவர்கள் வந்து நாங்கள் விடுதலை நாங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக, இந்த சபைக்குள்ளே வந்தது நிமித்தமாக எங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை இருக்கிறது, இந்த விடுதலையை வைத்து நாங்கள் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்கிற காரியத்தை நீங்கள் என்னுடைய சந்நிதியில் வந்து சொல்லுகிறீர்களே என்று அங்கே சொல்லுகிறார். அதே நிலை தான் இந்த கொரிந்து பட்டணத்து சபையிலும் காணப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சபைக்குள்ளாக வருகிறார்கள். அந்த சபைக்குள்ளாய் வருகிற பொழுது அவர்கள் விட்டு வந்த பழைய மார்க்கத்தில் இருக்கிற ஒரு சில பழக்க வழக்கங்களோடு அவர்கள் மீண்டுமாக இணைந்து அந்த பழக்க வழக்கங்களை விடாமல் அதில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இப்போ குறிப்பாக ஆதி அப்போஸ்தலர்கள் அவர்கள் ஊழியத்துக்கு புறப்பட்டு செல்கிறார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய காலத்துக்கு பிற்பாடு. அப்போ எல்லா பட்டணங்களுக்கும் சென்று ஊழியத்தை சுவிசேஷமாய் அறிவிக்கிற பொழுது ஒரு சில பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகள் வருது. விக்கிரகங்களுக்கு படைச்சதை நாங்கள் சாப்பிடலாமா வேணாமா, விருத்த சேதனம் செய்யலாமா வேணாமா, இப்படி பல பிரச்சனைகள் வருகிற பொழுது அந்த ஆலோசனை சங்கத்தில் எருசலேமில் அவர்கள் மீண்டுமாக கூடி வருகிறார்கள். அது ஒரு தலைமை பகுதியாக அங்கே இருக்கிறது. இந்த ஊழியத்தினுடைய தலைமை பகுதியாக எருசலேம் இருந்ததுனால மீண்டுமாக அந்த எருசலேமுக்கு வந்து என்னென்ன காரியங்களை எல்லாவற்றையும் புதுசாக வர்ற விசுவாசிகளுக்கு நம்ம என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்யணும் செய்யக்கூடாதுன்னு ஒரு தீர்மானம் எடுக்கும் பொழுது இந்த விக்கிரகத்திற்கு படைத்ததை பற்றியும் ஒரு தீர்மானத்தை அங்கே எடுக்கிறாங்க. அதை அப்போஸ்தலர் நடபடிகளில் நம்ம பார்க்க முடியும். அப்போஸ்தலர் நடபடிகள் 15வது அதிகாரம் 20வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, விக்கிரகங்களுக்கு படைத்த அசூசியானவைகளுக்கும் வேசித்தனத்திற்கும் நெருங்குண்டு செத்ததற்கும் இரத்தம் சிந்ததற்கும் விலகி இருக்கும்படி அவர்களுக்கு நாம் எழுத வேண்டும் என்று நான் தீர்மானிக்கிறேன் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. அப்போ இது ஒரு தீர்மானமாக அவங்களுடைய ஊழிய காலத்தில் ஒரு தீர்மானமாகவே அது எடுக்கப்படுகிறத பார்க்க முடிகிறது. புதுசாக வருகிற பிள்ளைகளுக்கும் அது வந்து அவர்கள் கை கொள்வதற்கு லகுவாக இருக்கும்படியாக ஒரு ஆலோசனை அங்கே கொடுக்கறத நம்ம பார்க்க முடிகிறது. இப்போ மனன வசனத்தில் அதை தான் நம்ம எல்லாமே தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கு என்று செய்ய வேண்டும் என்று மனன வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 10:31 ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கு என்று செய்யுங்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே வந்து புசிப்பை பற்றியும் புசித்தாலும் குடித்தாலும் என்ற ஒரு காரியத்தை இந்த வார பாடத்தில் நமக்கு மையமாக படிக்க போகிறோம். அது வந்து ஒரு சத்தியத்தை அறிந்த வேத அறிவு படைத்த ஒரு விசுவாசி புதிதாய் சத்தியத்திற்குள்ளாக வருகிற ஒரு விசுவாசிக்கு மத்தியில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்,
இந்த புதியதாய் வருகிற சத்தியத்தில் பின்தங்கி இருக்கிற அல்லது புதிதாய் வருகிற விசுவாசிகளுடைய விசுவாசம் சீர்குலையாதபடி அல்லது அவர்களுடைய விசுவாசத்தில் தளர்ந்து போகாதபடிக்கு இந்த பலவான்கள் என்று அழைக்கப்படுகிற விசுவாசத்தில் தேறினவர்களாக இருக்கிறவர்களுடைய நடவடிக்கை இருக்க வேண்டும் என்பது தான் இந்த வார பாடத்தினுடைய ஒரு மைய கருத்தாக இருக்குது. நல்லது கஷ்டம் மிக அழகாக மிக தெளிவாக பாடத்தினுடைய முன்னுரையை முன்வைத்தீங்க. பாடத்தின் கேள்விகளுக்குள்ளாய் கடந்து போகலாம். ஞாயிற்றுக்கிழமை பாடம் அறிவா அன்பா. அந்த நாட்களில் நான் பவுலை சேர்ந்தவன் கேபாவை சேர்ந்தவன் என்ற பிரிவு மாத்திரமல்ல, அறிவு அன்பு என்ற நிலையிலையும் பிரிவு இருந்தது. அதை இன்னும் விளக்கமாக சொல்லுங்களேன். இங்கே சத்தியத்தை நன்றாக அறிந்தவர்களை பலவான்கள் என்றும் சத்தியத்தை அறியாதவர்களை பலவீனர்கள் என்றும், பலவீனர்கள் என்று சொல்லும் பொழுது அவங்க அப்போ தான் தத்தி தடுமாறி அந்த சத்தியத்துக்குள்ளாக வருகிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே காணப்பட்ட அந்த ஒற்றுமை இல்லாமல் இருந்த அந்த நிலையை இந்த விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதை வைத்து கருப்பொருளாக அதை வைத்து பவுல் அங்கே பேசுகிறதை பார்க்க முடிகிறது. பொதுவாக நமக்கு வேத அறிவு அதிகமாக இருக்கலாம், வேத ஞானம் அதிகமாக இருக்கலாம். அந்த வேத ஞானமோ வேத அறிவோ நம்ம தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவாக அது மாற வேண்டும். அப்படி தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவாக அந்த வேத அறிவு, நமக்கு இருக்கிற வேத அறிவு மாறவில்லை என்று சொன்னால் நமக்கு இருக்கிற அந்த வேத அறிவோ வேத ஞானமோ இருப்பதனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதை மையமாக வைத்து தான் இந்த 1 கொரிந்தியர் 8வது அதிகாரத்தில் அங்கே பார்க்க முடிகிறது. என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை பார்க்க முடிகிறது. இப்போ அந்த 1 கொரிந்தியர் 8வது அதிகாரத்தை நம்ம வாசிக்கின்ற பொழுது 8ஆம் அதிகாரத்திலிருந்து 10ஆம் அதிகாரம் வரைக்கும் அந்த விக்கிரக சம்பந்தப்பட்டது, விக்கிரக ஆராதனைகள், விக்கிரகத்திற்கு படைத்தவைகளை புசிப்பது குறித்து இந்த அதிகாரங்கள் பேசப்படுகிறது. 8ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கிறேன். விக்கிரகங்களுக்கு 1வது வசனம், விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்த விஷயத்தில் நாம் எல்லாருக்கும் அறிவு உண்டு என்று நமக்கு தெரியுமே. அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்பே பக்தி விருத்தியை உண்டாக்கும். ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானானால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை. தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். அப்போது தேவன் மீது நமக்கு இருக்கிற அன்பு நாம் சக மனிதர் மீது அதை என்ன செய்யும், வெளிக்காட்டக்கூடிய விதத்திலே அந்த அன்பு அமைய வேண்டும். நமக்கு இருக்கிற வேத அறிவு அப்படி நம்முடைய செய்கைகள் மூலமாக வெளிக்காட்ட வேண்டும். இப்போ இங்கே என்ன பிரச்சனைகள் காணப்படுகிறது என்று சொன்னால், விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை நம்ம புசிக்கலாமா வேணாமா? இப்போ இந்த 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தை நம்ம முழுவதுமாக நம்ம படிக்கின்ற பொழுது 8ஆம் வசனம் சொல்லுகிறது, போஜனமானது நம்மை தேவனுக்கு உகந்தவர்களாக மாட்டாது. எண்ணத்தினால் எனில் புசிப்பதினால் நமக்கு ஒரு மேன்மையும் இல்லை, புசியாதிருப்பதினால் நமக்கு ஒரு குறைவும் இல்லை. 4ஆம் வசனம் சொல்கிறது, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கிற விஷயத்தை பற்றி உலகத்திலே விக்கிரகமானது ஒன்றுமில்லை என்றும் ஒருவரே அன்றி வேறொரு தேவன் இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். அப்போது இந்த அறிவு என்பது வேத அறிவாக தான் இருந்தது தவிர சக மனிதர்கள் மீது சக விசுவாசிகள் மீது அந்த அன்பு வெளிப்படவில்லை. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த விக்கிரகங்களுக்கு படைக்கிற அந்த கலாச்சாரத்தில் பார்த்திங்கன்னா பல தெய்வங்கள், சிலைகளை வழிபடுகிற பல தெய்வங்களை வழிபடுகிற ஒரு காரியம் கொரிந்து பட்டணத்தில் இருந்தது. அப்படி வழிபடுகிற பொழுது அந்த தெய்வங்களுக்கு பலியிடுகிற பழக்கமும் இருந்தது. அந்த பலியிட்ட மாம்சம் சந்தையில் விற்பனைக்கு இருக்கக்கூடியதாக இருக்குது. அந்த மாம்சத்தை இவர்கள் வாங்கி புசிக்கிற ஒரு காரியத்திலும் ஈடுபட்டிருந்ததை நம்ம இந்த அதிகாரங்களில் பார்க்க முடியும். அப்படி இருக்கும்பொழுது அந்த மாம்சத்தை புசிக்கிறவங்க சில பேர் அது ஒரு வெறும் சிலை தானே, அதை நம்ம தெய்வமாக நம்ம அங்கீகரிக்கவில்லையே, அதனால் அதை புசிக்கிறதுல தவறு இல்லையே என்று சொல்லி புசித்தார்கள். ஆனால் இது புதிதாய் சபைக்குள்ளே வந்த விசுவாச பிள்ளைகள் இதை பார்க்குற பொழுது சில நேரங்களில் இது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஆனாலும் நம்ம வாசித்தோம் 10வது அதிகாரம் 14வது வசனத்தில் விக்கிரகங்களுக்கு விலகி ஓடுங்கள் என்று அந்த விக்கிரக ஆராதனைகளாக இருந்தாலும் சரி அல்லது விக்கிரக கோவில்களில் நடக்கிற நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் அதற்கு விலகி ஓடுங்கள் என்கிற ஒரு ஆலோசனை வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ அறிவா அன்பா என்று நாம் சொல்லுகிற பொழுது இங்கே முதலாவது ஒரு காரியத்தை அவர் வலியுறுத்தி காட்டுகிறார். என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய தேவன் ஒருவரே அன்றி வேறொரு தேவன் இல்லை என்று அறிந்திருக்கிறோம். இப்போ இந்த உபாகம புஸ்தகத்தில் உபாகமம் 6வது அதிகாரத்தை சுட்டி காட்டக்கூடிய விதத்தில் இவருடைய இந்த காரியங்கள் இங்கே அமைகிறது. உபாகமம் 6வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது,
நான் தேவன் ஒருவரே என்று அங்கே சொல்லுகிற அதே காரியத்தை, மோசே சொல்லுகிற அதே காரியங்களை இங்கே பவுல் குறிப்பிட்டு காண்பிக்கிறார் 8வது அதிகாரத்தில். உபாகமம் 6:4 வாசிக்கிறேன். இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக அப்படின்னு சொல்லிட்டு, இன்று நான் உங்களுக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகளை உன் இருதயத்தில் இருக்க கடவுது. அப்போ இந்த 10 கற்பனைகளையும் தேவன் ஒருவரே தேவன் என்பதையும் அங்கே சுட்டி காட்டுகிறார். அதே போல் இங்கேயும் 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். வானத்திலையும் பூமியிலையும் தேவர்கள் என்னப்படுகிறவர்கள் உண்டு. இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தர்களும் உண்டாயிருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு. அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது. அவருக்கென்று நாம் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு. அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது. அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போ பல தேவர்கள் அந்த ஒரிந்து பட்டணத்தில் சிலை வழிபாட்டில் அந்த தேவர்களை பின்பற்றி ஜனங்கள் வாழ்ந்திருந்திருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் சத்தியம் போய் சேரும் பொழுது நமக்கு தேவன் ஒரே கர்த்தர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் ஒரே கர்த்தராக இருக்கிறார், ஒரே தேவனாக இருக்கிறார் என்கிற அந்த வேத அறிவு இருக்கிறது. ஆனால் இந்த வேத அறிவு எல்லாரிடத்திலும் காணப்படலை அப்படின்னு சொல்கிறார் அடுத்த வசனத்தில், 7ஆம் வசனத்தில். ஆகிலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை. சிலர் இன்றைய வரைக்கும் விக்கிரகத்தை ஒரு பொருள் என்று எண்ணி விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறார்கள். அவர்களுடைய மனசாட்சி பலவீனமாய் இருப்பதால் அசூசிப்படுகிறது. இப்போ பாருங்கள், இவங்க இன்றைக்கும் சில பேர் என்ன பண்ணுறாங்க, சத்தியத்தை ஏற்றுக்கொண்டவங்க விக்கிரகத்தை ஒரு பொருள் என்று எண்ணி விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறார்கள். அவர்களுடைய மனசாட்சி பலவீனமாக இருக்கிறது. அப்புறம் சொல்கிறாரு 9ஆம் வசனத்தில், ஆகிலும் இதை குறித்து உங்களுக்கு உண்டாயிருக்கிற அதிகாரம் எவ்விதத்திலும் பலவீனருக்கு தடுக்கலாகாதபடிக்கு பாருங்கள். எப்படி எனில், அறிவுள்ளவனாகிய உன்னை விக்கிரக கோவிலிலே பந்தி இருக்க ஒருவன் கண்டால் பலவீனமாக இருக்கிற அவனுடைய மனசாட்சி விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிப்பதற்கு துணிவு கொள்ளும் அல்லவா. அப்போது நான் போய் இதை விக்கிரகத்துக்கு படைத்ததை சந்தை வெளியில் வாங்கி புசிப்பதனால எனக்கு அது ஒரு விக்கிரகம் என்று நான் நினைக்கல, அது அந்த தெய்வம் என்று நான் நினைக்கல, அது ஒரு வெறும் சிலை என்று நான் பார்க்கிறேன். அதனால் அதில் படைக்கப்பட்டதை நான் புசிக்கிறதுனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று சொல்லி வெளிப்படையாய் புசிக்கிற ஒரு நபரை புதிதாய் சத்தியத்துக்குள்ளே வர்றவங்க பார்த்தா அப்படின்னு சொன்னால், அல்லது அவங்க கோயில்களில் நடக்கிற நிகழ்ச்சிகளிலே இவர்கள் கலந்து கொண்டு அந்த விக்கிரகத்துக்கு படைக்கிற மாம்சத்தை உட்கொள்வதை புதிதாய் பார்க்கிற விசுவாசி பார்க்கும் பொழுது இவங்க அந்த விக்கிரகத்தை அங்கீகரிக்கிறார்கள் என்கிற அந்த பலவீனம் அவங்களுக்குள்ளே வரும். அப்போ நாமும் இந்த சிலை வழிபாடில் ஈடுபடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் என்ன செய்யும் வரும் அப்படின்றத அவங்க தெளிவுபடுத்தி பவுல் காட்டுகிறார். ஆகவே உன்னுடைய சகோதரனுடைய விசுவாசம் பலப்படும்படியாக உனக்கு வேத அறிவு இருந்தாலும் நீ என்ன செய்ய வேண்டும், அவனுடைய சகோதரனுடைய விசுவாசம் பலப்படும்படியாக உன்னுடைய நடக்க இருக்க வேண்டும் என்பது தான் அங்கே சொல்லப்படுற ஒரு காரியம். அப்போ அறிவா அன்பா என்று சொல்கிற பொழுது அன்பு முதன்மையாக இருக்க வேண்டும். அந்த அன்பின் நிமித்தமாக வேத அறிவு செயல்பாட்டிலே வர வேண்டும். அதே போல் எப்படி நமக்கு இருக்கிற வேத அறிவு எந்த அளவுக்கு முக்கியமோ அதற்கு இணையாக நம்முடைய சக மனிதன் மீது காட்டுகிற அன்பு ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்போ அதை அப்படியே தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா எங்களுக்கு எல்லா அதிகாரமும் உண்டு, ஆனால் நாங்கள் மற்றொரு நிமித்தம் அவர்களுடைய விசுவாசம் அதிகரிக்கத்தக்கதாக சில காரியங்கள் நாங்கள் என்ன செய்கிறோம், அவர்களுக்கு ஏற்றபடி நாங்கள் செய்கிறோம் வாழ்கிறோம் என்பதை அவர் தெரியப்படுத்துகிறார். அது 9ஆம் அதிகாரத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 4ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, புசிக்கவும் குடிக்கவும் எங்களுக்கு அதிகாரம் இல்லையா. அப்போ எங்களுக்கும் அதிகாரம் இருக்கிறது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா மற்ற அப்போஸ்தலரும் கர்த்தருடைய சகோதரரும் கேபாவும் செய்கிறது போல் மனைவியாகிய ஒரு ஸ்திரீயை கூட்டிக் கொண்டு திரிய எங்களுக்கு அதிகாரம் இல்லையா. இப்போ அவங்க ஊழியத்தில் அந்த ஆலோசனை சங்கத்தில் மனைவிகளோடு சேர்ந்து ஊழியம் செய்கிற பொழுது அதற்கான பண தேவைகளையும் சில காரியங்கள் அவர்கள் சந்திக்கப்பட்டதாக இருந்தது. ஆனாலும் இவர் அந்த சுயநலமற்ற ஒரு அன்பை வெளிப்படுத்தக்கதாக பவுல் என்ன செய்கிறார்னா, அவர் ஒரு வேலையை செய்து அதன் மூலமாக பணத்தை ஈட்டிக் கொள்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்போது ரோமர் 16ஆம் அதிகாரம், ரோமர் புஸ்தகம் 16வது அதிகாரம் வசனங்களில் அங்கே அங்கே ஒரு தம்பதியரை பற்றி பேசுகிறது. அவங்களை அதை குறித்து நம்ம வாசிப்போம். 16ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை வாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாவையும் ஆக்கிலாவையும் வாழ்த்துங்கள். அவர்கள் பிராணனுக்கு தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி அறிதலாக இருக்கிறார்கள் என்று அந்த ஒரு தம்பதியத்தை பற்றி பேசுது. அவங்களோட பற்றி பேசும்போது 7ஆம் வசனம் சொல்கிறது, அப்போஸ்தலர்களுக்குள் பெயர் பெற்றவர்களும் எனக்கு முந்தி கிறிஸ்துவுக்குள்ளவர்களும் என் இனத்தாரும் என்னொன்று கூட காவலில் கட்டுண்டவர்களுமாக இருக்கிற
அனோனிக்கைக்காகவும் யூனியாவையும் வாழ்த்துக்கள். இப்போ இந்த 2 தம்பதியர் இவங்க வந்து ஊழியத்தில் கணவனும் மனைவியுமாக போகிறாங்க. அதற்கான ஒரு உதவித்தொகையோ அல்லது அதற்கான தேவைகளை சந்திப்பதற்கான காரியங்கள் கொடுக்கப்படுகிறது. இப்போ பவுலும் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், அவங்கள போல் நானும் திருமணம் செய்து கொண்டு ஒரு மனைவியை ஊழியத்துக்கு நான் கூட்டிகிட்டு போகலாம், ஆனால் இருந்தாலும் நான் ஒரு வேலை செய்து கொண்டு நான் ஊழியத்தை செய்கிறேன் என்று அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியுது. எல்லாவற்றிலும் அவர் நல்லொழுக்கமாயும் அந்த 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, கைத்தொழில் செய்துகிறதற்கு எனக்கும் பர்னபாவுக்கும் மாத்திரம்தானா அதிகாரம் இல்லை? எவன் தன் சொந்த பணத்தை செலவழித்து தண்டிலே சேவகம் பண்ணுவான்? எவன் திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதன் கனியில் புசியாதிருப்பான்? எவன் மந்தையை மேய்த்து அதன் பாலை சாப்பிடாதிருப்பான்? இவைகளை மனுஷர் வழக்கத்தின்படி சொல்லுகிறேனோ? நியாயப்பிரமாணமும் இவைகளை சொல்லுகிறதில்லையா? போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக என்று மோசையின் பிரமாணத்திலே எழுதியிருக்கிறதே, தேவன் மாடுகளுக்காகவா கவலையாக இருக்கிறாரோ? நமக்காகத்தானே இதை சொல்லுகிறாரோ? உலகிறவன் நம்பிக்கையோடு உழவும், போரடிக்கிறவன் தன் நம்புகிறதில் பங்கடைவேன் என்கிற நம்பிக்கையோடு போரடிக்கவும் வேண்டியதே. ஆகையால் அது நமக்காக எழுதியிருக்கிறதே. நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா? மற்றவர்கள் உங்களிடத்தில் இந்த அதிகாரத்தை செலுத்தினால் அவர்களிலும் நாங்கள் அதிகமாய் செலுத்தலாம் அல்லவா? அப்படி இருந்தும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு யாதொரு தடையும் உண்டாகாதபடிக்கு நாங்கள் இந்த அதிகாரத்தை செலுத்தாமல் எல்லா பாடும் படுகிறோம் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்க முடியாது. அப்போ அந்த அன்பு, நமக்கு இருக்கிற அறிவு, அது வந்து ஒரு அன்பின் அடிப்படையில் இருக்க வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிறார். இப்போ 10 கற்பனை இருக்கிறது. 10 கட்டளையினுடைய சாராம்சம் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடியதாய் இருக்கிறது. அதைப்படி நாங்கள் செய்கிறோம். எங்களுக்கு எல்லா அதிகாரமும் உண்டு. ஆனால் இருந்தாலும் எங்களுடைய சுய நன்மையை நாங்கள் கருதாமல் ஒரு பொது நலத்தோடு ஒரு சுயநலமற்ற அன்பாய் நாங்கள் இருப்பது போல நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். ஒரு புதிதாய் வருகிற விசுவாசிகளுக்கு அது பயனை தரும் என்று அவர் விளக்குகிறார். நல்லதுங்க பாஸ்டர், மிக அழகாக விளக்கமாக சொன்னீங்க. இப்போ பாடத்தினுடைய புதன்கிழமை பாடத்தில் கேள்விக்கு கடந்து போகலாம். கடந்த காலத்திலிருந்து கற்றுக்கொள்ளுதல். ஒருவேளை பழைய ஏற்பாட்டில் நடந்த நிகழ்விலிருந்து பவுல் கொரிந்தியர்களோடு கூட பேசுகிறார். அது என்ன நிகழ்வு? அதிலிருந்து பவுல் என்ன புரிய வைக்கிறார்? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்தோம் அப்படின்னு சொன்னால் அங்கே நம்ம வாசிக்கலாம். இப்படி இருக்க சகோதரரே, எவைகளை அறிய வேண்டும் என்றிருக்கிறீர்கள் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாக இருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பெற்றார். இப்போ ஜலம் ஆவி என்று சொல்லுகிற பொழுது இந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரவேசித்ததும், அவர்களுக்கு மேலே அந்த மேகஸ்தம்பம் இருந்ததும் ஒரு ஞானஸ்தானத்துக்குள்ளாக கடந்து வந்த அனுபவத்தை சொல்கிறார். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞான பணத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாக இருந்ததில்லை, ஆதலால் வனாந்திரத்தில் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அப்போ இந்த பழைய ஏற்பாட்டு அனுபவத்தை வந்து அங்கே சொல்லுகிறார். மேகம், சமுத்திரம், இவைகள் எல்லாவற்றையும் சொல்லிட்டு மீண்டுமாக 1 கொரிந்தியர் 10ஆவது அதிகாரம் 7ஆவது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள் என்று அங்கே அந்த பழைய ஏற்பாட்டு ஜனங்க வந்து இந்த ஒரு விடுதலை முதலாவது பெறுறாங்க. என்ன விடுதலை பெறுறாங்க? எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலை பெறுகிறாங்க. இந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றவங்க, நீங்கள் அந்த 10 கற்பனையை ஆண்டவர் மோசையாக கொடுக்கும்பொழுது யாத்திராகமம் 20ஆவது அதிகாரத்தை நம்ம படித்தோம் அப்படின்னு சொன்னால், உன் அடிமைத்தன வீடாகி எகிப்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின தேவனாகிய கர்த்தர் நானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெலிவரன்ஸ் கம்ஸ் ஃபர்ஸ்ட். முதலாவது விடுதலை ஆண்டவர் கொடுக்கிறார். அதுக்கு பிற்பாடு நீங்கள் விடுதலை பெற்ற பிள்ளைகளை போல நடந்து கொள்ள வேண்டும் என்று அந்த 10 பிரமாணத்தை அவர்களுக்கு கொடுக்கறதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்படியாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அன்னைக்கு இப்போ புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் திருமுழுக்கு எடுப்பது போல அவங்க திருமுழுக்கு எடுக்கலை. ஆனால் திருமுழுக்கு எடுத்ததற்கு ஒப்பினையாக அந்த சிவந்த சமுத்திரத்தை கடந்ததையும் அவர்கள் மேலே அந்த மேகஸ்தம்பம் கடந்து போனதையும் அது ஞானஸ்தானத்துக்கு ஒப்பிட்டு எல்லாரும் ஒரே போஜனத்தை உண்டார்கள், எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் அதில் ஒரு சிலர் எப்படி விக்கிரக ஆராதனைக்காரர்கள் ஆனாங்களோ அதே போல் நீங்கள் சபைக்கு இந்த திருமுழுக்கு எடுத்து வந்திருக்கிறீங்க. நீங்களும் வந்து என்ன செய்கிறீங்க? சில நேரங்களில் இந்த விக்கிரக ஆராதனைக்காரர்கள் போல்
ஆகாதிருங்கள். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதே போல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதே போல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்கக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதே போல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். இப்போ இவைகளை திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கும் எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்க முடியுது. அப்போது இந்த பழைய ஏற்பாட்டு சம்பவத்தோடு அதை ஒப்பிட்டு என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால் ஒரு காரியத்தை சொல்கிறார். 12ஆம் வசனம் சொல்கிறது, இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன் என்று சொல்லுகிற ஒரு காரியம். இப்போ இந்த கடந்த காலத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கன்னு அந்த காரியத்தையும் சொல்கிறார். அதுக்கு முன்பு நம்ம வாசித்த உபாகம் 6வது அதிகாரத்தில் தேவன் ஒருவரே, கர்த்தர் ஒருவரே அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தையும் குறிப்பிட்டு காண்பித்து அவங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறத பார்க்க முடிகிறது. அப்போது இந்த விக்கிரகத்துக்கு படைத்த காரியங்கள், விக்கிரக ஆராதனை நிகழ்ச்சிகள், கோவில்களுக்கு செல்வது, அங்குள்ள பண்டிகைகளை கலந்து கொள்வது, அவர்கள் கொடுக்குற ஆகாரத்தை புசிப்பது, இவைகள் எல்லாவற்றையும் அவர் ஒட்டுமொத்தமாக ரத்தின சுருக்கமாக சுருக்கி என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்னு சொன்னால், நீங்கள் உங்களுடைய விசுவாசம் பலப்படும்படியாக, மற்றவர்களுடைய விசுவாசம் பலப்படும்படியாக உங்களுடைய செய்கை இருக்கணும். அவருடைய விசுவாசம் குறைந்து போகிற அளவுக்கு உங்களுடைய நடத்தை இருக்கக்கூடாது என்பது தான் இதனுடைய மைய கருத்து. இதில் உங்களுடைய பொதுநலம் தான் வெளிப்படணுமே தவிர சுயநலம் வெளிப்படக்கூடாது. தேவ அன்பு வெளிப்பட வேண்டும். உங்களுடைய அறிவை காட்டிலும் தேவனுடைய அன்பு உங்களுடைய குணத்தில் வெளிப்பட வேண்டும். அது மற்றவர்களுடைய விசுவாசத்தை ஊக்குவிக்கக்கூடியதாக உங்களுடைய அன்பு இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு. நல்லதுங்க பாஸ்டர், மிக அழகாக சொன்னீங்க. அந்த நாட்களில் ஒருவேளை அவங்க திரும்ப ஆண்டவரை ரொம்ப நெருக்கமாய் பெற்றிருந்த பின்பும் அவர்கள் ஒரு கன்றுக்குட்டியை செய்து விக்கிரக ஆராதனைக்கு திரும்பினதை பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்க்குறோம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் இருந்த கொரிந்தியர் பட்டணத்தில் இருந்தவர்களுக்கும் விக்கிரக ஆராதனை குறித்து ஒரு எச்சரிப்பையும் அதில் எப்படி மேற்கொள்வது என்பதை பவுலார் சொல்வதன் வழியாக எங்களுக்கு சொல்லுங்களேன். விக்கிரக ஆராதனைக்கு ஒரு எதிரான ஒரு எச்சரிக்கை அப்படின்னு சொல்லும்போது, விக்கிரக ஆராதனை என்று நாம் சொல்லுகிற பொழுது சில நேரங்களில் இப்போ உள்ள கிறிஸ்தவர்கள் நேரடியாக கோயில்களுக்கு சென்று சிலைகளை வழிபடுவதோ அல்லது தொழுது கொள்வதோ அல்லது கோவில் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிற காரியம் இல்லை. சில பேர் குடும்ப சூழ்நிலை காரணமாக இந்த விக்கிரகங்களை சேவிக்கிற ஒரு பழக்கமும் இருக்கிறதை நம்ம நடைமுறை வாழ்க்கையில் பார்க்க முடிகிறது. தேவனுக்கு மேலாக நாம் எதையெல்லாம் வைக்கிறோமோ அது எல்லாமே நமக்கு ஒரு விக்கிரகமாகத்தான் நம்ம பார்க்க வேண்டும். அது நம்முடைய குடும்பமாக இருக்கலாம், அதில் உறவாக இருக்கலாம், அல்லது நம்முடைய வேலையாக இருக்கலாம், நம்முடைய அந்தஸ்தாக இருக்கலாம். என்னென்ன காரியங்கள் எல்லாம் தேவனுடைய இடத்துல நம்ம வைத்து பார்க்குறோமோ அது எல்லாமே ஒரு விக்கிரகமாகத்தான் அங்கே இருக்கிறது. அதனால் இங்கே குறிப்பிட்டு இந்த விக்கிரக ஆராதனை பற்றி பேசும்பொழுது 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, இப்படி இருக்க விக்கிரகம் ஒரு பொருள் என்றும் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது ஒரு பொருள் என்றும் சொல்லுகிறேனோ, அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகளை தேவனுக்கு அல்ல பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். நீங்கள் பேய்களோடு ஐக்கியமாக இருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாதே. நீங்கள் கர்த்தருடைய போஜனத்திற்கும் பேய்களுடைய போஜனத்திற்கும் பங்குள்ளவர்களாக இருக்கக்கூடாதே. நாம் கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டலாமா? அவரிலும் நாம் பலவான்களா அப்படின்னு சொல்கிறார். அப்போது இந்த திருவிருந்து ஆராதனையையும் இந்த விக்கிரகங்களுக்கு படைத்ததை புசிப்பதையும் அல்லது விக்கிரக கோயில்களுக்கு சென்று அங்கே அந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அந்த பந்தியில் விக்கிரக கோவில்களில் நடக்கிற நிகழ்ச்சிகளிலே பந்தி விசாரிப்பு நடக்கும். அந்த பந்தியில் அங்கே பலியிடப்பட்ட மிருகங்களை சமைத்து அங்கே உணவு பரிமாறுவார்கள். அந்த பந்தியில் அமர்ந்து புசிப்பதற்கும் கர்த்தருடைய பந்தியில் பங்கு கொள்வதையும் எப்படி பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால், நீங்கள் கர்த்தருடைய பந்தியிலும் பேய்களுடைய பந்தியிலும் எப்படி ஒரே சமயத்தில் பங்கு கொள்ள முடியும்? அப்படி இருக்கக்கூடாது. அது ஒரு தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். அது நேரடியாக விக்கிரக வழிபாடு என்பது அல்லது விக்கிரக ஆராதனை சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் சம்பந்தப்பட்ட காரியங்களிலே நிகழ்வுகளிலே கலந்து கொள்வது என்பது நேரடியாக தேவனை எதிர்ப்பதற்கு ஒரு சமமாக இருக்கிறது, அல்லது நேரடியாக தேவனை உதாசீனப்படுத்துவதற்கு சமமான ஒரு பாவம். அது மிக முக்கியமான ஒரு பாவம் என்பதை அங்கே சுட்டி காட்டுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. மத்தேயு 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் நம்ம வாசித்தது போல் பேய்களுடைய பந்தியிலும் கர்த்தருடைய பந்தியிலும் நம்ம எப்படி ஒரே சமயத்தில் நம்ம போஜனம் செய்ய முடியும்? அப்படி இருக்க முடியாது என்று இங்கே சொல்லுகிறதை பார்க்கலாம். லேவியராகமம் 19ஆவது அதிகாரம் 18ஆவது வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். இப்போ அங்கே சொல்லப்பட்ட காரியத்தையும் நம்ம வாசிக்கலாம். லேவியராகமம் 19ஆவது அதிகாரம் 18ஆவது வசனம் சொல்லுகிறது,
பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் நீ அன்பு கூறுவாயாக, நானே கர்த்தர் என்று அங்கே சொல்கிறார். நம்ம சக மனிதனிடத்தில் நம்ம அன்பு காட்ட வேண்டும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இந்த விக்கிரக ஆராதனை என்பது தேவனையும் நம்மையும் பிரிக்கக்கூடிய ஒரு பெரிய பாவமாக அது இருக்கிறது, ஒரு பெரிய சுவராக இருக்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது 24ஆம் வசனம் சொல்கிறது, ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேட கடவன். கடையிலே விற்கப்படுகிற எதையும் வாங்கி புசியுங்கள், மனசாட்சி நிமித்தம் நீங்கள் ஒன்றையும் விசாரிக்க வேண்டியதில்லை. பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. அன்றியும் அவ்விசுவாசிகளில் ஒருவன் உங்களை விருந்துக்கு அழைக்கும்போது போக உங்களுக்கு மனதிருந்தால் மனசாட்சி நிமித்தம் ஒன்றையும் விசாரியாமல் உங்கள் முன் வைக்கப்படுகிற எதையும் புசியுங்கள். ஆயினும் இது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது என்று ஒருவன் உங்களுக்கு சொன்னால் அப்படி அறிவித்த நிமித்தம் மனசாட்சி நிமித்தமும் புசியாதிருங்கள், பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. அப்போ இந்த ஒருத்தவங்க வீட்டுக்கு கூப்பிட்றாங்க, அஞ்ஞானியை கூப்பிட்றாங்க, அவங்க வீட்டில் போய் படைத்ததை சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் போய் புசிங்கன்றாரு. ஆனாலும் கூட எல்லாவற்றிலையும் ஒரு மைய கருத்தை கொண்டு வர்றாரு. நான் உன்னுடைய சக விசுவாசி ஒரு அஞ்ஞானி, எப்படி நீ வந்து ஒரு விக்கிரகத்தை புசிக்கிற, அப்போ நீ விக்கிரகத்தை அங்கீகரிக்கிறாய் அப்படின்னு சொல்லி அவனுடைய விசுவாசம் வந்து தளர்கிற பொழுது அதை நீங்கள் புசிக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எல்லாவற்றிலும் உன்னுடைய மனசாட்சியை பற்றி யோசிக்கிறதை பார்க்க முடியும். உன்னுடைய மனசாட்சியை குறித்து நான் இப்படி சொல்லாமல் மற்றவனுடைய மனசாட்சியை குறித்தே சொல்லுகிறேன். என் சுயாதீனம் மற்றவனுடைய மனசாட்சியினாலே குற்றமாய் எண்ணப்பட வேண்டுவது என்ன? மேலும் நான் அதை சோஸ்தரிப்புடனே அனுபவித்தால் சோஸ்தரித்து அனுபவிக்கிற பொருளை குறித்து நான் தூஷிக்கப்படுவேன் நானேன். ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கு என்று செய்யுங்கள் என்று சொல்கிறதை பார்க்கணும். என்ன செய்தாலும் அதில் தேவனுடைய நாமம் மகிமை பண்ணி தான் மனநோசனம் நம்ம வாசித்தோம். இப்போ இதனுடைய பின்னணியில் சொல்கிறாரு, கடையில் போய் வாங்கி புசிங்க, வானமும் பூமியும் எல்லாமே கர்த்தருடையதுன்றாரு. அதே போல் ஒருவர் உங்களை அழைத்து அவங்க வீட்டில் கொடுத்தாங்கன்னா அதை புசிங்க, ஆனால் நீங்கள் அதை ஜாக்கிரதை உள்ளவங்களாக இருங்க. ஏனென்று சொன்னால் எல்லாவற்றிலையும் வந்து பார்க்கும் பொழுது ஒரு சின்ன காரியத்தை அவர் சொல்கிறாருன்னா நீங்கள் விலகி ஓடுங்கள்ன்றார். 1 கொரிந்தியர் 10:14 நீங்கள் வாசித்தீங்கன்னால், எனக்கு பிரியமானவர்களே விக்கிர ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். அது எந்த நேரடியாக போய் விக்கிரகத்தை வணங்குறது தான் ஆராதனை கிடையாது. தேவனுக்கு மேலாக நம்ம எதை வைக்கிறோமோ அது உணவாக கூட இருக்கலாம், அதுவும் ஒரு விக்கிரக ஆராதனை. அதை விட்டு விலகி ஓடுங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ இதுலேருந்து எப்படி மேற்கொள்வது அப்படின்றத பார்க்கும் பொழுது நமக்கு 2 உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது பாடத்தில். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் ஒரு வாலிபன் வருகிறார். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 22ஆம் வசனத்தில் வரைக்கும் வாசிக்கின்ற பொழுது அவர் வந்து அங்கே இயேசு கிறிஸ்துவினிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறத நம்ம பார்க்க முடியும். அதை நான் வாசிக்கிறேன். 17ஆம் வசனம் சொல்கிறது, பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவன் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. இப்போ விபச்சாரம் செய்யாதிருப்பாயே, அந்த 10 கற்பனையை சொல்லிகிட்டே அப்படியே வராரு. அதற்கு வந்து பார்த்திங்கன்னா அவன் சொல்கிறான் 20வது வசனத்தில், போதகரே, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கொண்டு நான் கை கொண்டிருக்கிறேன் என்றான். இயேசு அவனை பார்த்து என்ன செய்கிறார் அப்படின்னா, நீ போய் உனக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்று ஒரு அழைப்பை கொடுக்குறார். ஒரு மேலான ஒரு அழைப்பு. எப்படி 12 அப்போஸ்தலர்களை ஆண்டவர் அழைத்தாரோ அதே போல் இவருக்கு ஒரு அழைப்பை கொடுக்குறார். என்னை பின்பற்றி வா, சிலுவையை சுமந்து கூட என்னை பின்பற்றி வா. ஆனால் அவர் எப்படி சொன்னார் அப்படின்னு சொன்னால், அவன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாக இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனம் அடிந்து துக்கத்தோடு போய்விட்டான். கிடைத்த அழைப்பு போய்விட்டார். அப்போது இதில் வந்து என்ன காணப்படுதுன்னா, அந்த 10 கற்பனையை வந்து இந்த வாலிபன் வந்து கை கொண்டார். ஆனால் அவரிடத்துல வந்து அந்த 10 கற்பனையினுடைய சாராம்சம், அந்த அன்பு என்ன செய்யலை, இல்லை. அதே போல் தான் இங்கேயும் வந்து இந்த கொரிந்து பட்டணத்தினுடைய விசுவாசிகளும் தங்களுக்கு உள்ள அறிவில் வந்து மிக தேறினவர்களாக இருந்தாங்க. ஆனால் அந்த சக மனிதன் இங்கே போய் சொல்கிறார், உனக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் விற்று மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு வான்னு சொல்கிறார். அதே போல் தான் அங்கே கொரிந்து பட்டணத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா, நீ சக மனிதனுக்காக உனக்கு இருக்கிற அறிவு நிமித்தமாக உனக்கு இருக்கிற சுதந்திரத்தை நீ என்ன செய்ய விட்டு கொடு. நீ போய் கடையில் வாங்கி நான் புசிக்கலாம், எனக்கு எல்லா அதிகாரமும் உண்டு, எனக்கு ஒரு சிலை, அது ஒரு சிலை, அது ஒரு தெய்வம் அல்ல, அந்த தெய்வத்தை நான் வணங்கலை அப்படின்னு எனக்கு எல்லா அதிகாரம் உண்டு நீ நினைக்கிற. ஆனால் இருந்தாலும் இங்கே எப்படி இந்த வாலிபனத்தில் ஆண்டவர் சொன்னாரோ, நீ எல்லாத்தையும் விற்று உன்னுடைய சக மனிதனுக்கு கொடுத்துட்டு வான்னு சொன்னாரோ, அதே போல்
உன்னுடைய ஆசைகள், உன்னுடைய அறிவு, உன்னுடைய வேத ஞானம் எல்லாவற்றையும் நீ என்ன செய், மற்றவனுக்காக, மற்றவனுடைய விசுவாசம் பலப்படும்படியாக அதை செயல்பாட்டில் காட்டு என்பதை அங்கே சொல்லுகிறதை பார்க்க முடியுது. அப்போ தேவ அன்பு அடிப்படையாக இருக்க வேண்டும். நம்ம என்ன செய்தாலும் தேவ மகிமைக்கென்ற, இப்போ நீ புசித்தாலும் குடித்தாலும், வசனம் சொல்லுதில்லை 1 Corinthians புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்றே செய்ய வேண்டும் என்று சொல்கிறது போல, நாம் என்ன செய்தாலும் தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னால், நாம் எதை செய்தாலும் தேவனுடைய அன்பு அந்த செய்கையினுடைய அடிப்படையாக அதை வெளிக்காட்டும் பொழுது தேவனுடைய நாமம் மகிமைப்படணும். அதுதான் அந்த கொரிந்து பட்டணத்துக்கு கொடுத்த ஒரு ஆலோசனையாக இருக்கிறது. இதை இங்கே திருப்பி மார்க் 12ஆம் அதிகாரத்திலும் ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுவார். கற்பனைகளில் எல்லா கற்பனையும் சேர்த்து இந்த 2 கற்பனையாக சுட்டி காட்டுகிறதை பார்க்க முடிகிறது. 28ஆம் வசனத்தை வாசிக்கும். 12:28 வேதபாரகரில் ஒருவன் அவர்கள் தர்க்கம் பண்ணுகிறதை கேட்டு அவர்களுக்கு நன்றாய் உத்தரவு சொன்னார் என்று அறிந்து அவரிடத்தில் வந்து கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எது என்று கேட்டான். இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூர்வாயாக என்பதே, இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார் என்று பார்க்க முடிகிறது. அப்போ அங்கே சொல்லும் பொழுது அந்த வாலிபனிடத்தில் சொல்லும்போது 10ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, நீ கற்பனைகளை சிறு வயது முதற்கொண்டு நீ கை கொள்கிறாய், ஆனாலும் உன்னிடத்தில் அந்த கற்பனையுடைய சாராம்சம் அன்பு அது உன்னிடத்தில் இல்லை. அப்படி இருந்தது என்று சொன்னால், நீ உண்மையாக கற்பனைகளை கை கொள்கிறவனாக இருந்தால் உன்னுடைய ஆசைகள் எல்லாத்தையும் விற்று இல்லாதவங்களுக்கு நீ கொடுத்துட்டு என்னோட வா அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவர் வந்து என்ன செய்கிறாரு, போயிட்டார். இங்கே சொல்லும்போது சொல்கிறாரு, இந்த கற்பனை வந்து நாம் தேவனை, முதல் 4 கற்பனை நாம் தேவன் மீது காட்டுகிற அன்பு, அடுத்த 6 கற்பனை நாம் சக மனிதன் மீது காட்டுகிற ஒரு அன்பாக இருக்கிறது என்பதை அங்கே வெளிக்காட்டுகிறதை பார்க்க முடியும். அப்போ அதன் அடிப்படையில் பார்க்குற பொழுது 1 Corinthians 10வது அதிகாரம் கடைசி வசனம், நீ எதை செய்தாலும் புசித்தாலும் குடித்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள்னு சொல்கிறாரு. 32ஆம் வசனத்தில் வாசிக்கின்ற பொழுது, நான் என் சுய போஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரலற்றவர்களாய் இருங்கள். 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்களும் என்னை பின்பற்றுவர்களாய் இருங்கள். அப்போ நான் கிறிஸ்துவை எப்படி பின்பற்றினேன் என்பதற்கான விளக்கத்தை 32ஆம் வசனம் சொல்கிறது, என்னுடைய சுயநலத்தை சுய புரோஜனத்தை நான் நாடாமல் மற்றவருடைய நலனை கருதுகிறவனாயும் மற்றவருடைய புரோஜனத்தை கருதுகிறவனாய் இருப்பதனால நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன். நீங்களும் என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு வேத அறிவு இருக்கிறது. நீங்கள் வந்து கடையில் விற்கிற மாம்சத்தை வாங்கி புசிக்கிறீங்க, விக்கிரகத்துக்கு படைத்தவங்களை வாங்கி புசிக்கிறீங்க. ஆனாலும் இதன் மூலமாக மற்றவர்களுடைய புரோஜனத்தை கருதி நீங்கள் என்ன செய்யுங்க, சில காரியங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அப்போ எப்படி இந்த விக்கிரக ஆராதனையை நம்ம மேற்கொள்வது என்று நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இதை வந்து நம்ம தேவனுடைய அன்பின் அடிப்படையில் தான் நம்ம இதை வந்து மேற்கொள்ள வேண்டும். மற்றவர்களுடைய நலனை கருதியே நம்ம மேற்கொள்ள வேண்டும். கற்பனையினுடைய சாராம்சம் அன்பாக இருப்பது போல எதை செய்தாலும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று செய்ய வேண்டும். அது அன்பின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்பது தான் இந்த 8ஆம் அதிகாரத்திலேருந்து 10ஆம் அதிகாரம் வரைக்கும் உள்ள கொடுக்கப்படுகிற ஒரு செய்தியாக இருக்குது. நல்லது பாஸ்டர், மிக அழகாக சொன்னீங்க. நேர்களே, இந்த நாளினுடைய பாடம் நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருப்பேன் கருத்துக்குள்ளாய் நம்புகிறேன். இந்த நல்ல பாடங்களை நம்ம ஜெபத்தோடு கூட நிறைவு செய்யலாம். போதவர் கென்னடி மார்ட்டின் அவர்கள் நம்ம ஜெபத்தில் வந்து நடத்துவார்கள். எங்களை நேசிக்கிறதான் அன்புள்ள தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். மற்றும் ஒரு பாடத்தை நாங்கள் படிக்க தேவரீர் எங்களுக்கு கொடுத்த வாய்ப்பிற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த பாடத்திலே நாங்கள் கற்றுக்கொள்வது போல தேவ அன்பு எங்களுடைய குணாதிசயங்களிலே வெளிப்பட கர்த்தர் எங்களை ஞானத்தோடு வழிநடத்த வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த பாடமானது ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் எங்களை கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நேர்களே, இந்த நாளினுடைய பாடம் நமக்கு பிரயோஜனமாக இருந்ததற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இது வல்லமையுள்ள தேவனுடைய ஊழிய பணியில் எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரீஸ். தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் கேள்விகள், உங்கள் சந்தேகம் இருக்கும் என்று சொன்னால் கமெண்ட் செக்ஷன் தெரியப்படுத்துங்கள். இணைந்து நம்ம வேதத்தை படிப்போம். ஆவிக்குள்ள ரீதியாய் இன்னும் அதிகமாய் வளருவோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.